Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சூர்யா கடைசி நிமிஷத்துல முடியாதுன்ட்டாரு. அதனால கடைசியா இந்த நல்ல சிவன் காலை பிடிக்க வந்திருக்கேன், அப்படிதானே? ஆமாண்ண, வேற வழி இல்லாமதான் இந்த வீட்டு வாசப்படியில காலை வச்சிருக்காங்க. பின்ன நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா நான் பார்க்க வந்திருக்காங்க. அமுதா, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ அன்னைக்கு அந்த யாழினி என்ன அடிச்சா, நீங்களும் தானே என்ன அடிச்சீங்க. அதெல்லாம் இங்க யாரும் மறக்கல. அமுதா, இப்போ நான் அடிச்சத பத்தி இங்க யாரும் பேச வரல. என்னங்க, ஏதாவது நீங்க சொல்லுங்க. இத பாரு கௌரி, வந்ததும் சொன்னியே சண்டையோ சத்தமோ அவ நம்ம வீட்டு மருமகன்னு. அதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அந்த இனியா இந்த குடும்பத்துக்கு ஆகாதவ. அவளுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். அப்பா, ஆனா நீ என் புள்ளடா. நான் செத்தா எனக்கு குள்ளி போட போறவன். உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இந்த வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். என் புள்ள கெஞ்சிட்டு நிற்கும் போது பெத்தவன் நான் என்ன செய்ய முடியும்? ஆனா உன்னையே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க. நான் ஜாமீன் கையெழுத்து போடுறது என் மகனுக்காகத்தான், அந்த இனியாக்காக இல்ல. அப்பா, எனக்கு செஞ்ச என்ன இனியாவுக்கு செஞ்ச என்ன ரெண்டு ஒண்ணுதானே? அதெல்லாம் அப்படி இல்லடா. என்ன சொல்றாரு? இருடா, அவர்தான் உனக்காக கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாருல, பின்ன உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம இரு. நீ மத்த பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன இத பாரு, நீ உடனே சூர்யா சொன்ன வக்கீலுக்கு போன் பண்ணி ஜாமீன் விஷயமா பேசு. நம்ம 3 பேருமா போயிட்டு வந்துடலாம். என்ன கன்ஃபார்ம் ஆயிட்ட உடனே கால் பண்ணிடுறேன். இதுல என்னமா இருக்கு? அப்போ என்ன அடிச்சவங்கள உன்ன வாயா பொய்யான்னு மரியாதை இல்லாம பேசி உன்னை அடிக்க வந்தவங்களுக்கு நீ இறக்க பாக்குற, அப்படிதானே? வந்திருக்கிறது நம்ம குடும்பமா கௌரி. இத பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். என்னங்க? என்னதான் இருந்தாலும் விக்ரம் நம்ம பையன். அவனுக்காக ஜாமீன் டாக்குமெண்ட்ல நான் சைன் பண்றேன். ஆனா அதே மாதிரி அவனும் ஒரு டாக்குமெண்ட்ல எனக்கு சைன் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா தருவான். என்ன விக்ரம்? என்ன டாக்குமெண்ட்? என்ன டாக்குமெண்ட்? பதறாத, இரு எடுத்துட்டு வரேன். என்ன இது? எனக்கு சரியா ஒரு தோணல. என்ன டாக்குமெண்ட்? அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு பேப்பரை எடுத்துட்டு வருவாரு. நீ எதையும் யோசிக்காம கையெழுத்து போட்டுரு, அவ்வளவுதான். நமக்கு என்ன, இனி அவ வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதானே? அதுதான் முக்கியம். ஆமா, ஆனா என்ன எப்படி? நீ அவர்கிட்ட எதுவும் பேசாம இரு. காரியம் முடியட்டும், பாத்துக்கலாம். பேசாம இரு. என்ன டாக்குமெண்ட்னு பாப்ப. என்ன என்னவா? இதுல ஒரு கையெழுத்த போடும். என்னடா முழிக்கிற? நான் தான் சொன்னேன்ல, ஜாமீன் கையெழுத்து போடுறதே உனக்காக தான். அதான் ஒரு மனுஷன் பெரியவ மாதிரி எப்படி அடிக்க வராங்க? என்னாச்சு உனக்கு? படிச்சு சொன்னாலும் உனக்கு புத்தியில ஏறாதா? சண்டை போடுறதுக்காக இங்க வந்தோம். சண்டை போடாதன்னு சொன்னேன்ல. என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன்டா அது என்ன டாக்குமெண்ட்னு. அந்த இனியா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. இந்த வீட்டுக்கு அவ ஏத்தவ இல்ல.
ஒரு கொலகாரிய மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. அதான் இனியாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிறேன்னு இதுல எழுதி இருக்கு. கையெழுத்து போட சொல்லு. பாத்தீங்கல்ல, இந்த ஆளு புத்திய காமிச்சிட்டான். நான் அப்பவே சொன்னேன்ல, இதுக்குதான் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். டேய், இப்ப அந்த இனியா ஜாமீன்ல வெளியே வரணும்னா உனக்கு வேற வழி கிடையாது. நல்லா யோசிச்சுக்க. ஏங்க ஐயோ, இந்த ஜாமீனே அவளுக்காக தான்யா. கௌரி, நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லு. இதை விட்டா அவனுக்கு வேற வாய்ப்பே இல்லை. அவன் என் பேச்சை கேட்டு கையெழுத்து போட்டா மட்டும் போதும். அடுத்த நிமிஷம் இனியா ஜெயில இருந்து வெளியே வந்துருவா. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஐயோ, என்ன கௌரி இப்படி சொல்லிட்ட? மனசாட்சி இருக்க போய்தான் ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறேன்னு சொன்னேன். அந்த இனியா நம்ம குடும்பத்துக்காக எத்தனை எத்தனை செஞ்சிருக்கா. எத்தனை செஞ்சா? எத்தனை செஞ்சா? என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சிருக்கான். ஒரு கொலை பண்ணிருக்கான். கொலைகாரியா? விக்ரம், விக்ரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருடா. பேசினா என்னமா பண்ண சொல்லு. இரு இரு, இத பாருங்க, இது விஷயமா அப்பா கிட்ட பேசலான்னு நான் அவனை கூப்பிடும்போது கூட அவன் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னான். என்ன இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு பெரிய மனுஷன், 4 விஷயத்தை புரிஞ்சு நடந்துப்பீங்க நான் தான் சொன்னேன். நான் தான் வம்படியா அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னன்னா நான் அவனாலாம் வேண்டாம். கையெழுத்து போட முடியுமா முடியாதா? உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தி வராதா? ஏய், ஞாபகத்துல வச்சுக்க, என்ன விட்டா உனக்கு வேற நாதி கிடையாது. யோ, உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட வந்து நின்னதே அசிங்கமா இருக்கு எனக்கு. யோ, என்ன சொன்ன? உன்னை விட்டா எனக்கு நாதி இல்லையா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஏன் இனியாவை வெளியே எப்படி கொண்டு வரணுங்கிறதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். தெரிஞ்சவன் தெரியாதவன் 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது அவளை நான் வெளியே கொண்டு வந்துருவேன். இனி இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன். விக்ரம், என்னடா நீங்க இவரை பார்க்க போலான்னு சொன்னப்போ கூட எனக்கு இவர் மேல கோபம் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இவரை பார்க்கவே அருவருப்பாரு. இந்த சிச்சுவேஷன்ல வேற வழி இல்லாம நேரமும் இல்லாம அர்ஜென்ட்டான சிச்சுவேஷன்ல வந்து இவர்கிட்ட உதவி கேட்டா கழுத்துல கால வைக்கிறாரு. இவர்லாம் ஒரு மனுஷன். எவ்வளவு வக்கரம் இருந்தா இந்த ஆளு இப்படி பேசுவாங்க. ஏய், யோ, இன்னைக்கு சொல்றேன், நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு புள்ளையும் இல்ல. வாம்மா போலாம். விக்ரம் டேய், என்னண்ணா இப்படி பேசிட்டு போறான்? போட்ட விடுமா, எனக்கு இழப்பு இல்ல, அவனுக்கு தான். அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு போறியா? போ, எனக்கும் ஒரு காலம் வரும். இதை எடுத்துட்டு போய் பத்திரமா உள்ள வைமா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.